கண்களை மூடலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம ஆயத்தமாக்கும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திறந்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசவும், பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்கிற எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணும்போது தேவனாய் கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கேட்க விரும்புகிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற போதுதான் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். அருமையான வேளையில இருதயங்களை திறந்து, ஆண்டவரே நீர் பேசும், நான் கேட்கிறேன், அதற்கு நான் செவி கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணத்தோடு கூட இருதயங்களை திறந்து தேவனிடத்துல சொல்லுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய மாறாத கிருபைக்காக இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பெலன் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கத்தக்கதாக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயல்படும்படி நேசருடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனாகிய தேவனுடைய மகிமை இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய பரிசுத்த மகிமையை பிள்ளைகள் உணரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படி, அடியனுடைய சுயத்தை மறைத்து நீ பிள்ளைகளோடு கூட பேசும்படியா நேசருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். ஒரு 3 தினங்களுக்கு முன்பதாக தேவனாய் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான அந்த வார்த்தைகளை என்னிடத்துல கொடுத்தார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அதுல அந்த வசனம் துவங்குற போது அந்த முதல் வரி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாக உன் விரோதிக்கு விரோதியாக இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை. கேட்கறது கூட பாத்தீங்கன்னா நன்றாய் கேட்டு, அறகுறையா இல்ல, நன்றாய் கேட்டு நான் என்னெல்லாம் சொல்றேன்னா எல்லாத்தையும் செய்வாயாகில் நான் உனக்கு சத்துருவுக்கு சத்துருவாக விரோதிக்கு விரோதியா இருப்பேன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. தேவன் எவ்வளவு ஆழமா நம்மளை நேசிக்கிறார் என்பதனுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இது. தேவன் எவ்வளவு அதிகமா நம்மளை நேசிக்கிறார் என்பதை இதன் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம். இப்ப உனக்கு எவன் சத்துருவா இருக்கிறானோ அவன் எனக்கு சத்துருன்றார், உனக்கு எவன் விரோதியா இருக்கிறானோ அவன் எனக்கு விரோதின்றார். இப்ப எவ்வளவு ஆழமான அந்த நேசம் நம் மீது இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உனக்கு எவெல்லாம் சத்துருவோ அவன் எனக்கும் சத்துரு, உன்னுடைய விரோதி யாரோ அவன் எனக்கு விரோதின்றார். உலகத்துல நிறைய சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவெல்லாம் கூடும்போது அப்பா அம்மான்னு கூடுற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். என்னப்பா என்ன அம்மான், அவங்களும் நீ எனக்கு மகை மாதிரி அப்படிம்பாங்க, நீ எனக்கு மகா மாதிரிம்பாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவை அப்பான்னு கூடுறதுனால அவர் அப்பா ஆயிடுவாரா, அம்மான்னு கூடுறதுனால அம்மா ஆயிடுவாங்களா அப்படி கேட்டீங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பே என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. மகன் வேற மகா வேற, மகை மாதிரிங்கிறது வேற. அப்ப மகன் என்ன செய்வான் பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு யாரெல்லாம் விரோதியோ அவர்கள் எல்லாம் அவனுக்கு யார் தான் விரோதி தான். மகனுக்கு யார் விரோதியா இருக்கிறாங்களோ அவரும் விரோதிப்பார். இப்ப மகை மாதிரி மகா மாதிரிங்கிறவங்ககிட்ட நீங்க அதெல்லாம் தேடி என்ன செய்ய முடியாது, கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. அவங்க சில நேரம் மகை மாதிரின்னு சொன்னாலும் அப்பா மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு சத்துருக்களோட கூடி என்ன செய்வாங்க, கொலாவுவாங்க. இதெல்லாம் நீங்க உலகத்துல பாக்குற ஒன்று. அப்ப கிறிஸ்து நமக்கு யாரெல்லாம் பகை விரும்புதர், சத்துரு யாரு, நமக்கு விரோதி யாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல காரணம் இல்லாம நமக்கு பகைஞர் இருப்பாங்க, விரோதிகள் இருப்பாங்க, சத்துரு இருப்பாங்க. சில நேரத்துல நம்ம செய்த தவறினாலும் சத்துருக்களாக விரோதிகளாக சில பேர் மாறி இருப்பாங்க. ரெண்டையும் மறுக்க முடியாது இல்லையா? நம்ம செய்த தப்புனாலையும் சிலர் எனக்கு சத்துருவா இருப்பாங்க, எனக்கு விரோதியா இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அதுக்குள்ள பூந்து, எப்பா இதுல நீ செஞ்சது தப்பா அவன் செஞ்சது தப்பா அப்படின்லாம் ஆராய்ச்சி கூட செஞ்சு பார்க்காம, உனக்கு சத்துருன்னா எனக்கு சத்துரு, உனக்கு விரோதினா எனக்கு விரோதின்றார். என்னங்க, ஒரு மனுஷனுக்கு நிறைய விரோதி இருப்பாங்க இல்லையா, நிறைய சத்துரு இருப்பாங்க.
அதுல நியாயமா சத்துருவானவங்களும் இருக்கலாம் இல்லையா? நம்ம செஞ்ச தவறுனால, நம்மளுடைய தப்புனால நமக்கு விரோதியா இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொன்னா உங்களை போல பொய்யும் உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப நம்மளும் சில நேரம் தேவையில்லாத வார்த்தைகள் எங்கேயாவது விடுவோம், தேவையில்லாத வார்த்தைகள் எங்கேயாவது பேசுவோம். ஏதாவது அது நிமித்தமாக சத்துருக்களை என்ன செய்வாங்க? சிலர் எழும்புவாங்க. ஒத்த வரையில சொல்றாரு, உனக்கு விரோதினா எனக்கு விரோதி, உனக்கு சத்துருனா எனக்கு சத்துரு. இவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. எவ்வளவாய் தேவனாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதனுடைய ஒரு அடையாளம். அப்ப நான் அவருடைய பிள்ளையா இருக்கிற போது தேவனுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. தேவனுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. கர்த்தருக்கு யார் பிள்ளைகளா இருக்கிறீங்களோ, கர்த்தருக்கு யார் சொந்த ஜனமா இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய மகனாக மகளாக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, அவர்களை குறித்து தேவனுடைய பார்வை இதுதான். ஆனா மகனாவதற்கு மகளாவதற்கான தகுதி என்ன என்பதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லாரையும் தேவன் மகன் சொல்றது இல்ல, எல்லாரையும் தேவன் மகள் நினைச்சது இல்ல, சொல்றது இல்ல. நான் உண்மையாகவே என்னுடைய தகப்பனாக என் தேவனை நான் வச்சிருந்தேன்னா, அவருக்கு எது சத்துருவா இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்களும் நினைச்சு ஆரம்பிப்பீங்க, பயக்க ஆரம்பிப்பீங்க. அது அதுக்குள்ள இருக்கிற அடுத்த பரிமாணம். அவர் எப்படி எனக்கு விரோதி அவருக்கு விரோதி என்றாரோ, எனக்கு சத்துரு அவருக்கு சத்துருன்றாரோ, அதே போதுல கர்த்தருக்கு விரோதமானது என்னதோ அதையெல்லாம் நீங்களும் பகைக்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அதான் அன்பினுடைய வெளிப்பாடு. நல்லா நீங்க விளங்கி கொள்ளணும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. சில நேரத்துல பாத்தீங்கன்னா விடிய விடிய என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. அந்த வார்த்தைகளுக்காக உட்காந்து பிறண்டு உருண்டு, ஆண்டவரே என்ன சொல்லுகிறீர், நடராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பாதியில் எழுப்பி ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுவார். அப்புறம் டக்குன்னு எழுப்பி என்ன செய்யணும், விடிகிற வரைக்கும் விட்டோம்னா மறந்துடும். எனக்கு அது வேற பிரச்சனை. 1-2 தான் ஞாபகம் இருக்கும். அப்போ நைட்டு எழுப்பி சொல்லிட்டாருன்னா நைட்டே உட்காந்து என்ன செய்யணும், அதை எடுத்து உடனடியா நடராத்திரி 2 மணியோ 3 மணி ஆயத்தமாகணும். நம்முடைய சபையில வார்த்தைக்கு பஞ்சமா பிரதர்? வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. ஆனா நன்றாய் கேட்பதிலும் பஞ்சம் இருக்கிறது. கர்த்தர் சொல்வதை செய்வதிலும் என்ன இருக்கிறது, ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. கர்த்தர் சொன்னார், கேட்கறது பிரதர், ஆமா பிரதர் எனக்கு பிரசங்கம் சூப்பர், இதை கற்றுக்கொண்டேன் அதை கற்றுக்கொண்டேன், புதிய காரியத்தை என்ன செய்தேன் கற்றுக்கொண்டேன், சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆனா நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்றுக்கொண்டதன்படி நீங்க செய்றீங்களா என்பதுதான் பெரும் பிரச்சனை. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. கர்த்தர் சொன்னார், ஐயா நான் சொல்றத என்னுடைய வாக்க நீ நன்றாய் கேளு. முதல்ல நல்லா கேளு. ரெண்டாவது, நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக. சொன்னதுல செலக்டிவா உங்களுக்கு ஏற்றதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், அண்ணன் பேசினாரு தேசத்தை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொன்னாரு, ஆனா என்னை குறித்து சொன்னதெல்லாம் கர்த்தர் சொல்லலங்க கூடாது. அது அண்ணனா சொன்னாருங்க கூடாது. விளங்குதா இல்லையா? எப்படி தேசத்தை குறித்து கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்குதோ, அப்ப அதெல்லாம் கர்த்தர் தானே பேசினாரு. அப்ப உங்களை குறிச்சும் ஒவ்வொரு சண்டேயும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைன்னு யார் தான் பேசுவா? கர்த்தர் பேசுறான்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க அதை பயணிக்க முடியும். அண்ணன் தான் பேசினாரு, என்ன கொஞ்சம் லேசா குத்துனாரு, குடஞ்சாரு, திட்டினாரு, போனாருந்தீங்கன்னா நீங்க நிலைச்சிருக்க மாட்டீங்க, காணாம போயிடுவீங்க. இது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அப்ப கர்த்தர் சொன்னான், சொல்வதை எல்லாம் செய்வாயாகில். நான் சொல்வதை எல்லாம், அதுல செலக்டிவா 4 வார்த்தையை எடுத்துக்கொள்ள கூடாது, 4 வார்த்தையை விட்டுறக்கூடாது, 4 வார்த்தையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிச்சிடக்கூடாது. இந்த 3மே நடக்குது இல்லையா? சிலதை கேட்கிறோம், சிலதை எடுத்துக்கொள்றோம், சிலதை எடுத்துக்கொள்றது இல்ல, சிலதை நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிடுறோம், மாற்றி கொள்ளுகிறோம். அப்படி இல்லாம சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாக விரோதிக்கு விரோதியாக நான் இருப்பேன் என்பது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்குது. அவர் என்னெல்லாம் சொன்னாரு பிரதர்? அதுல முதல் வசனம் 23ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனா இருக்க, ஆகாதவனோட களவாயாக. அங்க ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்றாரு. வாலி பிள்ளைங்களாம் கவனிக்கணும், பெரியவங்களும் கவனிக்கணும், எல்லாருக்கும் சேர்த்தான் கர்த்தர் சொல்றார். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, சத்துருவுக்கு சத்துருவா தேவன் இருக்கணும்னா அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாதே. அப்ப உங்களை குறித்து ஒரு அபாண்டமான சொல் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஆல்ரெடி ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கல்ல? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இல்லையா? உங்களை குறிச்சு ஒரு அபாண்டமா ஒரு வார்த்தை ஒருத்தன் பேசுறான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அப்ப இதுல ஏற்றுக்கொள்ளாயாகன்னு அதை குறிச்சு ஆலோசனை கர்த்தர் சொல்ல வேண்டியது இல்லை.
ஆனா தேர்ட் பார்ட்டி குறித்து ஒரு அபாண்டமான சொல் வருதுன்னா என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, அதுதான் ஏற்றுக்கொள்வோம். சில நேரத்துல ஒரு யாரை குறிச்சோ ஒரு அபாண்டமான சொல்ல ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அதை நீ ஏற்றுக்கொள்ளாயாக, ஊங்கொட்டினாலே பிரச்சனைன்றார். விளங்குதா இல்லைங்களா? என்னங்க, ஊங்கொட்டினாலே பிரச்சனை. அபாண்டமான சொல், யார் மீதாவது சுமத்தப்படுகிற அபாண்டமான பழி, யார் மீதாவது உரைக்கப்படுகிற ஒரு வார்த்தை, அதை குறிச்சு உனக்கு தெரியாத போது நீ ஏன் ஏற்றுக்கொள்ற? அதை உள்ள நீ எடுத்துக்கிட்டாலே கர்த்தர் சொல்றாரு என் குவாலிட்டி வந்துட்டு இல்லைங்கிறார். அப்ப கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தையை பாருங்க, யாரை குறிச்சாவது யாராவது அபாண்டமா ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, அப்ப அது அபாண்டங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் நபரை குறிச்சு அறிஞ்சிருந்தாதான் தெரியும் இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் பாஸ்டர், நீ தெரிஞ்ச ஊழியக்காரரு, உன் குடும்பம், உன் அண்ணன் தம்பி, யாரை குறிச்சாவது அறிஞ்சு வச்சிருக்கிற பாரு ஆல்ரெடி. அதுக்கு மாறா ஒருத்த அபாண்டமான்னு சொல்லுவான், அதனை ஏற்றுக்கொண்டாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாக தேவன் இருக்க முடியாதுன்றார். ஃபர்ஸ்ட் காரியமே என்னன்னா, நீ என்ன செய்ய அப்படின்னா அபாண்டமான சொல்ல என்ன செய்யாத, ஏற்று கொள்ளாத. முதல் வார்த்தையே. ரெண்டாவது சொல்றாரு, கொடுமையுள்ள சாட்சிக்காரனா இருக்க ஆகாதவனோட களவாயாக. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேக்குறாரு. அதான கொடுமையுள்ள சாட்சிக்காரன். நீ ஆகாதவனோட கலந்துச்சேன்னா, ஆகாதவனோட நட்பு பாராட்டினா, ஆகாதவனோட ஐக்கியப்பட்டு போயிட்டே இருந்தனா, நீ சில நேரம் அந்த ஆகாத காரியத்துக்கு சாட்சியாக நீ நிற்க வேண்டியது இருக்கும். அது தேவனுடைய பார்வையில் கொடுமையான சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க புரிஞ்சு கொள்றக்க சொல்றேன். ஒரு மோசமான ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் கண்டிப்பா ஒரு தவறு பண்ணுவான், நீ நல்லவன் தான் அப்படியே வச்சுக்கிடும். ஆனா பழமொழி என்ன சொல்லுதுன்னா, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாரு நான் சொல்றேங்கதான் பழமொழி. அதை விட்டுருவோம். உன் ஃப்ரெண்ட் எல்லாம் ஆகாவளி, பட் நீ மாத்திரம் சூப்பர் கோல்டு 24 கேரட் அப்படி வச்சுக்கிடும், அப்படி வச்சுக்கிடும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் ஃப்ரெண்டை குறித்து ஒரு இஷ்யூ வரும், உன் நட்பை குறித்து ஒரு நாள் ஒரு இஷ்யூ வரும், ஒரு பிரச்சனை வரும். அப்ப நீ நட்புக்காக என்ன சொல்ல வேண்டியிருக்கும், பொய் சாட்சி, பொய்யே ஒரு சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். அதனால தேவன் பார்வையில் அது கொடுமையான சாட்சி. அதனால ஆகாதவனோட நீ என்ன செய்யாத, கலவாத. உன் நட்பு யாரு அதனை தீர்மானம் பண்ணி என்பது தேவன் சொல்றார். அப்ப என்னுடைய சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னா, ரெண்டாவது காரியம் மேல பாத்தீங்கன்னா 10-15 லிஸ்டுக்கு மேல இருக்குது. கர்த்தர் சொல்றார், ஐயா நான் சொல்வதெல்லாம் நீ செய்யணும்னா உன் நட்புகள்லாம் யாரு இன்னைக்கு அலசி ஆராய்ச்சி பார்த்துரு. உனக்கு நெருக்கமானவங்க யாரு, சொந்தக்காரங்களா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம். பட் ஆனா ஆகாதவனாய் ஆகாதவளாய் ஒருத்திய ஒருவனை நீ பார்த்துட்டன்னா அது கூட களவாதிரு. அங்க என்ன செய்யாத, ஐக்கியம் பாராட்டாத. ஏன்னா ஒரு நாள்ல நீ ஒரு பொய்யான சாட்சி, அந்த நட்பை குறித்து நல்லவன் அப்படி சொல்ற சாட்சி உனக்குள்ள என்ன செய்யும், வரும். கர்த்தர் கொடுமையான சாட்சின்றார். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இறந்திருப்பார் ஒருத்தர், அவரு பயங்கர ஆகாவளின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அங்கவே பிரசங்கம் பண்ண விட்டாங்கன்னா, ஐயா சூப்பர் பிரசங்கம் பண்ணக்கூடாது இல்லையா? நான் பண்ண மாட்டேன். நான் அங்க போய் பல்லவ ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்கு என்ன வழின்னு மாத்திரம் மொட்டையா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன். தெரிஞ்சும் போய் என்ன செய்ய முடியாது, அவர் இப்ப பரலோகத்தில் இருக்கிறாருலாம் நான் சொல்ல முடியாது. அவர் கண்டிப்பா நமக்கே தெரியும், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து இவர் எங்கதான் இருப்பாருன்னு. நான் சொல்ல கேட்டுதான், நமக்கே தெரியும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அவர் கண்டிப்பா இங்க என்ன செய்ய, இப்ப பாதாளத்தில் இருப்பாரு, நரகம்னு ஒண்ணு திறக்கப்படும் போது அங்க போயிருவாருன்னு தெரியும். அப்புறம் அதை போய் நின்று நான் இப்போ அவர் ஆண்டவரோடு இருக்கிறார் நான் எப்படி சொல்லுவது? அப்ப சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும் பிரதர், அத அங்க போய் நின்று இவரு பாதாளத்தில் இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகாம வசனத்தை சொல்லிட்டு வர்றதா நான் தப்புவேன். யாருகிட்ட ஆண்டுகிட்ட. இப்ப கர்த்தர் அழகா சொல்றாரு, நீ யாரோடு கலந்து இருக்கிறாய், நீ தவறான கொடுமையுள்ள ஒரு மனுஷனோடு கலந்தன்னா ஒரு நாள் நீ கொடுமையான ஒரு சாட்சிக்காரனாக நீ மாறி நிக்க வேண்டியிருக்கும். அந்த மோசமானவனை, கொடுமையானவனை, அவன் செஞ்ச மோசமான காரியத்தை இல்ல அப்படி நடக்கவே இல்லை, இதுதான் உண்மை என்று நீ சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நட்புக்காக செய்யற பொய் தேவனுடைய பார்வையில கொடுமையான சாட்சியாய் பார்க்கப்படுகிறது.
இங்க வசனம் என்பது நமக்கு அவிதமாய் போதிக்கிறது. அது கீழே பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சொல்றார், மூன்றாவது காரியமாக, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவரின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. மூணாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, பெருங்கூட்டத்தோடு சேராத அப்படி கர்த்தர் சொல்றாரு. நல்ல விளங்கி கொள்ளுங்க. பெருங்கூட்டம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தீமை பக்கம் தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? அது ரொம்ப இடுக்கமா இருக்கும், அப்படிதான் இருக்கும். பாதாளத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? அது விசாலமா இருக்கும். ஒரு சைடு நிறைய பேர் இருந்தா சில நேரத்துல ஜட்ஜ்மெண்ட் நியாயம் சொல்ல வேண்டிய பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற பக்கம் சேர்ந்துக்கிடுவான். கர்த்தர் சொல்றார். அப்புறம் தீமை செய்வதற்கு நிறைய பேரை பின்பற்றாதுன்னு என்ன அர்த்தம்னா, உலகத்துல பாத்தீங்கன்னா தீமையான காரியத்துக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள் இருப்பாங்க. நாங்க இன்னைக்கு எல்லாரும் அந்த யூடியூப், பேஸ்புக், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அதில் தானே மதிமயம் கிடக்குறாங்க. உங்களை எத்தனை பேர் இப்படி கிடக்குறீங்களோ தெரியாது, மதிமயம் கிடக்குறாங்க. அப்ப பிரதர், அலங்கோலமான உடைதான பெண்கள் தங்களை பிரபலமாக்குவதற்கு பயன்படுத்துறாங்க. தன்னுடைய ஞானத்தை வச்சோ தன்னுடைய திறமையை வச்சோ பெண்கள் நாங்க ஒரு பெரிய ஆட்களையா, நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானவான் அப்படின்னு காமிக்கிறதான சரியானது. தங்களுடைய திறமையின் மூலமா முதலிடத்தை பிடிக்கிறதான சரியானது. அப்ப தங்களுடைய அங்கங்களை காண்பித்து எப்படி பிடிக்க முடியும்? அவங்க பாருங்க, இப்படி போட்டாங்க, 6 மாசத்துல கார் வாங்கிட்டாங்க, இவங்க இப்ப பெரிய வீடு கட்டுறாங்க, அப்படிதானே பாத்துக்கிட்டே இருக்கிறோம். பிரதர், எதை காண்பித்து எப்படி? இப்ப நான் சொன்ன பிறகு நீங்க போய் பாருங்க, லெப்ட் சைடு கேமரா இருக்கா, ரைட் சைடு கேமரா இருக்கான்னு. அப்ப பிரதர், இப்படிதானே பிரதர் நிறைய இருக்கு தீமையை பின்பற்றுவதற்கு. அவங்க எல்லாம் இப்படி போட்டாங்க, சம்பாதிச்சுட்டாங்க, இப்படி போட்டு கார் வாங்கிட்டாங்க, அப்படி போட்டு வீடு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? யூடியூபோட அவங்களுடைய வருமானம் இவ்வளவு. பிரதர், யூடியூப்ல வருமானம், அது ரைட், ஓகே, யூடியூப்ல வருமானம் வந்தது, எதை வைத்து வந்தது? அது நியாயமான முறையில இந்த அக்கா எப்பவும் நல்ல கருத்துக்களை போதிப்பார்கள், அதை நிறைய பேர் பார்த்து யூடியூப்ல நிறைய ஃபாலோவர் வந்து அப்படிதான் ரூபா வந்துச்சா? ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வராது, அதுக்கெல்லாம் என்ன செய்யாது, வராது, அதுக்கெல்லாம் வராது. நீங்க சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி போடுறீங்க, ஒரு வாரம் மெசேஜ் கேட்கறவங்க எத்தனை பேரு? அதே இது நான் 4 தடவை இப்ப நான் கொடைக்கானல் இருக்கிற போது, ஊட்டியில் இருக்கும்போது போட்டேன்னா வியூவர்ஸ் ஏறுவாங்க. என்ன திட்டுறதுக்கு ஒரு 10 பேர் ஏறுவான். திட்டினா கூட காசு, வர்ற கமெண்ட்டுக்கெல்லாம் என்னது காசு. அதுதான் ஏடா கூடமா நெகட்டிவா பேசுறது. பேசணும்னா 4 பேர் திட்டுவாங்க, உடனே திட்டினா என்ன வரும்? கமெண்ட்ஸ் ஏறணும்னா என்ன வரும்? காசும் ஏறும். அப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்க பிரதர், வருமானம் வருதுங்க. எந்த வழியில வருது? அப்ப தீமையை பின்பற்றுவதற்கு நிறைய பேர் இருக்கிறான், ஏராளமான பேர் இருக்கான் இந்த உலகத்துல. ஆனா கர்த்தர் சொல்ற, அதை பின்பற்றாத. நான் உன் சத்துருவுக்கு சத்துருவா இருக்கணும்னா, உன் விரோதிக்கு விரோதியா இருக்கணும்னா நீ அதையெல்லாம் பின்பற்றாத. தீமை செய்ய ஏராளமான பேர் இருக்கிறாங்க, அதையெல்லாம் பின்பற்றாத. உலகத்துல தீமை தான் நிறைய இருக்கு, அதான் நிறைய இருக்கு. அப்ப நீங்க சரியானபடி நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்றேன், அதை பின்பற்றாத. நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சாயாத. ஒரு சபைக்கு, ஒரு சர்ச்சுக்கு, ஆராதனைக்கு, ஒரு கூட்டத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களான்னு போனீங்கன்னா வீணா போயிருவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்கிற பிரசங்கம் பிரதர், அதனால உனக்கு என்ன மாற்றம் வருது என்பது கேள்வி. அப்ப திரளான பேரை பின்பற்ற முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல கேட்டுக்கு போற வாசல் தான் விசாலமா இருக்குமே தவிர, தேவனண்டை வருகிற எல்லா வாசலும் இடுக்கமாகவே இருக்கும். கர்த்தர் சொல்ற சட்ட திட்டங்கள் சற்று கடினமாகவே இருக்கும். இப்படிதான் உடுக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இதை செய்யணும் என்பதை குறித்து தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்குள்ளே போதிச்சு கொண்டே இருப்பாரு. எந்த உடை உடைத்தினாலும் ஆபாசமா உடுக்க முடியும். என்னங்க, எந்த உடையா இருந்தாலும் ஆபாசமா உடுக்க முடியும். சாரியா இருந்தாலும் சரி, எந்த உடை உடுத்தாலும் டீசெண்டாவும் உடுக்க முடியும். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அப்ப ஆண்களை மாத்திரம் கர்த்தர் அப்படியே அந்த பெருமுடாசியும் முண்டா பனியனோட அலையின் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா பிரதர்? அப்படியும் கர்த்தர் சொல்லல. வேத வசனம் நமக்கு தெளிவாக நிறைய காரியங்களை போதிக்கிறது. அப்ப தீமையை பின்பற்றுறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லாதீங்க பிரதர், இப்படிதான் இருக்கு உலகம், இதை பாருங்க, இதை பாருங்க. நீங்க பழைய பஞ்சாங்கமா இருக்காதீங்க. உலகத்துல நிறைய தீமையான காரியங்கள் இருக்குது பாத்துங்க. நாங்க எக்ஸாம்பிளா சொல்லணும் பிரதர், அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையா, இதெல்லாம் அப்படி பிரதர்,
காலம் மாறிடுச்சு பிரதர். காலம் மாறும், ஆனா பைபிள் மாறவே மாறாது. இன்னும் ஒருவேளை கிறிஸ்து வர்றதுக்கு 5000 வருஷமே தாமதிச்சா கூட நீங்க யாத்திராகமம் 23, 22 எடுத்து வாசிங்கன்னா இதுதான் வாசிக்க முடியும், வேற எதையும் வாசிக்க முடியாது. அப்ப தேவன் சொல்ற வாக்கு நன்றாய் கேளுன்னா எதை சொல்லுவாரு பிரதர்? இதைத்தான் சொல்லுவார். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். வசனம் தெளிவாக சொல்லுகிற. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. வியாச்சியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நீதி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேண்டிய நியாயாசனம். அப்படிப்பட்ட இடத்துல நீ என்ன செய்யாதன்னா நீ சரியா நடந்து கொள் என்பது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. தரித்திரனுக்கு ஒரு நீதி, பெரியவனுக்கு ஒரு நீதி. அப்படிப்பட்ட நிலைக்குள்ள என்ன செய்யாத, உன்னை வைத்துக் கொள்ளாதே என்று தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். அப்புறம் சத்துருவோடு நான் எப்படி நடந்து கொள்ளணும் கர்த்தர் பேசுகிற காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருவோடு நான் எப்படி நடந்து கொள்வது? 4-5 வசனங்கள். உன் சத்துருனுடைய மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உம்மை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. சத்துருவோடு நான் எப்படி நடக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அவனுடைய யாதொன்றாவது வழி தப்பி போகிறத பார்த்தா நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. போயிடுச்சு, கழுது எங்கேயோ போது தேடி தலையிட்டோம் அப்படின்னு நினைக்காத. மாடு எங்கேயோ போயிடுச்சு நினைக்காத. சத்துருவோட பிள்ளை தாறுமாறா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறா, அவன் கெட்டு அழியட்டுன்னு யோசிக்காத. ஆட்டையும் மாட்டையும் யோசிச்சுட்டு பிள்ளை யோசிக்காம விட்டுறக்கூடாதுல்ல. நீ போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னா மட்டும் அவன் ஏற்றுக்கொள்ள போறதெல்லாம் இல்லை. ஆனாலும் உனக்கு என்ன இருக்குது சொல்லும்படியான கடமை இருக்கு. அவன் ஏற்றுக்கொள்வானா பிரதர்? அதெல்லாம் தெரியாது. நீங்க ஆண்டு சொல்ல கழுத ஐயா லோடு ஏத்திட்டு வரும்போது சத்துருவோட கழுத, சத்துருவ நிக்கிறாரு, கழுத கீழே விழுந்து கிடக்குது, எழும்ப முடியல, லோடு எடுக்க முடியல. சொல்றார் அவனோட கூட, அப்படிதானே போட்டிருக்குது, அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. நான் திரும்ப சொல்றேன், என் லைஃப்ல பல முறை பல பேருக்கு சொல்லி அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் ஃபாலோ பண்ணாம செருப்படி வாங்கின காரியம் ஒன்று இருக்கு இல்லையா. நான் எப்போ என்ன சொல்லுவேன், சத்துருவை மன்னிச்சிரு, ஆனா திரும்ப நம்பாத. திரும்ப நம்பி சேர்த்தா உனக்கு என்ன வரும்? கண்டிப்பா வேணா வரும். அங்கே ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவனை கூட சேர்த்துக்கெல்லாம் சொல்லல, அவனை மன்னிச்சிருன்னு தான் சொல்றாரு. சத்துருவிற்கிட்ட நான் நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன பிரதர்? அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வந்தா அவனை நீ மன்னிச்சிடணும். மறுபடியும் கூட சேர்த்துட்டு சுத்தணுமா பிரதர்? அங்க சிக்கல் வரும். அவனுடைய எல்லா பழைய காரியத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு தான் இருப்பான், வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதான் மனுஷனுடைய இருதயம். இப்ப தேவன் சொல்றார் சத்துருக்கு உதவி செய்ப்பா, ரைட்டுப்பா, போய் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க பழைய சத்துரு அவங்க திடீர்னு வந்தாங்க, நான் பேசலான்னு. அவங்களும் தலையாடிட்டு போயிட்டாங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்ப தலையாட்டிட்டு போனதுனால அடுத்த முறை என்ன தேடி வந்து பேசுவாங்களா? வேற வழி இல்லை, நான் தலையாட்டிட்டேன், அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேசலான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த, அதாவது ஒரு பாரமான எந்த சுமையும் இருக்காது. நீங்க ஃப்ரீயா வருவீங்க. ஏன்னா யாரு கீழ்படிச்சிருக்கிறீங்க? யாரு கீழ்படிச்சிருக்கீங்க? கர்த்தரை கீழ்படிச்சிருக்கிறீங்க. நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்றதுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை சிலுவையில சொல்லும் போது இவர்களுக்கு மன்னியும் ஜெபம் பண்ணாரு. 2ஆம் வார்த்தை திருடனுக்கு சொல்லும் போது என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பான்னு சொன்னார். அப்ப என்ன பிரதர், 2ஆம் வசனத்துல திருடன் மனம் திரும்பினதுனால மன்னிச்சிட்டார். ஏன்னா பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. ஆனா முதல் வசனத்துல அவர் நினைச்சிருந்தா, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிற தப்பிதங்களா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா. ஆனா அவர் அப்படி சொல்லல, பிதாவே மன்னியும் ஜெபம் பண்ணார். அப்ப சத்துருக்களோடு உங்களுக்கு இருக்கிற உறவு என்னன்னா, அவன் சத்துருவா இருந்தான்னா அவனுக்காக ஆண்டவரே அவனை மன்னியும் ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பி வந்துட்டான்னா என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க. திரும்ப எகைன் நம்பாதீங்க. மன்னிச்சேன் பிரதர், அப்புறம் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் திரும்ப நம்பி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாம் சொல்ல, மன்னிக்க மட்டும் தான் சொன்னார்.
ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப சத்துருவோடு இருக்கிற உறவை குறித்து 5வது பேசுகிறார். இப்ப 6வது ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம். கள்ள காரியத்திற்கு தூரமாய் இருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று நான் தீர்க்க மாட்டேன். கர்த்தர் சொன்ன கள்ள காரியத்துக்கு தொடர்பு போகாத. திருட்டுத்தனமான சம்பாத்தியம், திருட்டுத்தனமான காரியங்களுக்கு என்ன செய்யாத, சொன்ன போகாத. அப்படி போவது தப்பு இல்லை என்பதனால ஒரு பழமொழியை உருவாக்கி வச்சிருப்பான். திருட்டு மாங்காய் என்ன செய்யுமா, தித்திக்குமா. அப்ப மற்ற மாங்காய்லாம் கசக்குமா? அதாவது சத்துரு இந்த உலகத்துல அது ஒண்ணும் தப்பு இல்லையா, திருட்டு மாங்காய் தான் என்ன செய்யும், தித்திக்குமா. அவன் வணங்குற கடவுளையே திருடி கொண்டு வந்து வச்சாதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறான். அது அவனுடைய வழக்கம். நம்ம தேவன் அப்படி இல்லை, திருட்டுத்தனத்துக்கு தூரமா இருக்கிறார். அவன் என்ன சொல்றான், அவன் வணங்குற சாமியை திருடி கொண்டுறணும்ன்றான். நம்ம தேவன் திருட்டுத்தனத்திற்கு அப்பாற்பட்டவர். திருட்டுத்தன சம்பாத்தியம் வேண்டாம் பாரு ஐயா. தவறான வழியில ஈட்டுகிற சம்பாத்தியம் வேண்டாம் பார். பாவ வழியில ஈட்டுகிற சம்பாத்தியம் வேண்டாம் பார். ஒயின் ஷாப்ல சம்பாதிக்காதான் பாரு, பார் வச்சு சம்பாதிக்காதன்னு சொல்லுவார். போதை பொருளை வித்து சம்பாதிக்காதன்னு சொல்லுவார். அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நம்ம அசைற வரைக்கும் தான். நம்ம அசைவு நின்று போச்சுன்னா அசையும் சொத்தாலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அசையா சொத்துனாலும் என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நம்ம அசைற வரைக்கும் தான். திருட்டுத்தனங்களுக்கு தேவன் என்றைக்கும் எதிரிதான். நேர்மையான வழி சம்பாத்தியம், நேர்மையான நிலையில நாம் சம்பாதிப்பது மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். நேர்மையான வழியிலேயே கர்த்தர் உங்களை நிறைவாக்க வல்லவரா இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு திருட்டுத்தனம்? நீங்க ஏன் ஹான்ஸ் விற்கணும்? நீங்க ஏன் தடை செய்யப்பட்ட ஒன்றை ஏன் விற்கணும்? ஹான்ஸ் தானே பிரதர் மற்ற கடையில விற்கலையா பிரதர் கேட்காதீங்க. நானே சாராயமா வித்தன்னு கேட்காதீங்க. சாராயத்தை விட மோசமானது என்னது? ஒருவேளை கடை வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றேன். அது இல்லாம எப்படி பிரதர் அதில் தான் எனக்கு மாசம் இவ்வளவு இன்கம் வருது? நான் சொல்ல, கர்த்தர் சொல்றார், திருட்டுத்தன காரியங்களில் ஈடுபடாத, கள்ள காரியங்கள் உன்னை நினைச்சியாத, உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத, அது உனக்கு தூரமா இருக்கட்டும். இது தேவன் சொல்ற காரியமா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஐயா நான் ஒரு நாளும் துன்மார்க்கன நீதிமான் நான் தீர்ப்பு செய்யவே மாட்டேன்றார். அப்ப கள்ள காரியத்துக்குள்ள நீ உடன்பட்டுக்கிட்டு நீ என்ன பண்ணிடாத, உன்னை நீதிமான் என்று சொல்லிக்காத, கிறிஸ்தவன் சொல்லாத. அந்த தீமையை செய்வதற்கு அந்த தீமையானவர்ல எக்ஸாம்பிளா கொண்டு வராதன்னு தான் சொல்ல வர்றார். இப்ப அவர் என்ன செய்வார் பிரதர்? அவருக்கு என்ன உண்டாகுமோ தெரியாது, அவர் கடைசி காலம் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா நம்ம நிம்மதியா இருக்கோம். இறுதி நாட்கள் தாங்க நம்மளுக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலனை நமக்கு சொல்லும். அது ரொம்ப நாள் வாழ்றது இல்லை, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா வாழ்றோம் என்பதை வச்சுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலனை இறுதி நாட்கள் தான் சொல்லும். அதனாலதான் வயசான காலத்துல தாவீது சங்கீதம் 37 சொல்லும்போது சொன்னாரு, நீதிமானுடைய முடிவை பாரு, அது சமாதானம். நீதிமான் நடுவுல துன்பப்படுறாரே பிரதர், அது பிரச்சனை இல்லை. அவன் துன்பப்பட்டாலும் தேவன் அவனோடு இருப்பார். அவனோட்டெல்லாம் அவர் விலகிறதே இல்லை. உபத்திரவை யார் படுத்தினாலும் எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் தேவன் அவங்க கூட தான் இருப்பாரு. நான் உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், மிரியாமுக்கும் மோசேக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. கர்த்தர் யாரு பக்கம் தான் நின்னாரு? மோசே பக்கம் தான் நின்னாரு. கோராவுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. கர்த்தர் யாரு பக்கம் நின்னாரு? மோசே பக்கம் தான் நின்னாரு. கர்த்தர் எப்பவுமே அப்படிதான் நிப்பார். அப்ப மோசே செய்த தப்புக்கு அதுக்கு தண்டனை அவர் கொடுப்பார். கொடுக்காமல விட்டாரு, அதெல்லாம் கொடுப்பார். ஆனா ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். நல்ல விளங்கி கொள்ளுங்க. சாதாரணமான சுயநலமிக்க மனிதர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறது இல்ல, விட்டு கொடுக்கறது இல்ல. தப்பே செய்தாலும் சில காரியத்துல நம்ம அவர்களை தண்டித்தாலும் விட்டு கொடுக்காம தான் வச்சிருக்கிறோம். நம்ம தண்டிக்காமலாம் இல்ல. நான் தண்டிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க குற்றம் செய்றீங்கன்னு அர்த்தம். இல்ல, தப்பு செய்தா தண்டிக்கணும். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் அழகா தெளிவா நம்மகிட்ட சொல்ற, அவன் என்ன செஞ்சாலும் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் பிரதர்னா அதுக்கு வேற செருப்படி உண்டு, உங்களுக்கு அதுக்கு வேற ஒண்ணு உண்டு. அதுவும் நீங்க லைஃப்ல கடந்து வர வேண்டியிருக்கும். அப்ப வசனம் என்பது நமக்கு தெளிவாக ஒன்றை போதிக்கிறது. கள்ளத்தனத்துக்கு உட்படாத, ஐயா அவன் கிறிஸ்தவன் தானே, இவன் கிறிஸ்தவன் தானே, அவன் சம்பாதிக்கலையா இவன் சம்பாதிக்கலையான்னு கேட்காத. தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்.
கள்ள காரியத்து உனக்கு தூரமா இருப்பதாக. நேர் வழி சம்பாத்தியம். அந்த கள்ள காரியத்தை பேசும்போது ஆண்டவர் சொன்னார் 8ஆம் வசனத்துல, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் என்னது? லஞ்சம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை என்ன செய்யும்? புரட்டும். பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கிறோன்றார். நீங்க யாருக்கு ஃபேவர் பண்ணீங்களோ அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பார்வை உள்ளவனா போயிட்டே இருந்தீங்கன்னா குருடாயிருவீங்க ஒரு காலகட்டத்துல. லஞ்சம் வாங்குற போது அதிகமா லஞ்சம் வாங்குறது மக்கள் மத்தியில டக்குன்னு மனசுக்கு வர்றது யாரு கேட்டா போலீஸ்காரர் தான் வருவாங்க இல்லையா? ஏன்னா அவங்க ரோட்ல நின்று லாரிக்காரன்ட்டி அவன்ட்டி அந்த டிராபிக் போலீஸ் 10 ரூபாய்க்கு 20க்கு கை நீட்டுறதுனால அவங்க தான் வருவாங்க லிஸ்ட்ல. அதை விட பல கோடி வாங்குற ஆட்கள் நினைச்சாங்க இருக்கிறாங்களே, பிரைவேட் செக்டார்ல இருக்கிறாங்களே, அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற காரியங்கள் இருக்கிறாங்கல்ல, லஞ்சம் வாங்காம யார் இருக்கிறா? பெரிய கம்பெனி, பிரைவேட், கார்பரேட்டும் வாங்க. அவன் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு அல்லது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு டீல் கொடுப்பான் ஒரு ஆளுக்கு. அதுல மேல ஹெட்ல சைன் பண்றான். லஞ்சம் வாங்காமலா கொடுக்குறான்? பர்சன்டேஜ் எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்ப நமக்கு டக்குன்னு யாரும் ஞாபகத்து வரா? போலீஸ்கார் ஞாபகத்து வராரு. ஏன்னா அவர் ரோட்ல நின்று கை நீட்டுறதுனால, நம்ம அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இல்லையா? தீமைக்கெல்லாம் யாரையும் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் நிறைய இருக்கும். பரிதானம் வாங்குறதுக்கு அவன் வாங்கல என் வாங்கலன்னு சொல்ல முடியாது, நிறைய இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன், எனக்கு இந்த அந்த மூச்சு ப்ராப்ளம் அடிக்கடி வரும்போது எல்லா டெஸ்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இஎன்டி டெஸ்டுக்காக போயிருந்தேன். அப்ப அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து ராணியுடைய பேனல்லே இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆள். நம்ம ஆழ்வார்பேட்டில் மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் சென்டர் இருக்கும். போன உடனே எல்லாரும் எழுதி கொடுப்போம் இல்லையா பேப்பர்ல, இந்த மாதிரி என்ன ப்ரொஃபஷன் எழுதி கேட்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல. நான் பாஸ்டர்னு எழுதி கொடுத்து, பிஷப்னு எழுதி கொடுத்துருந்தேன். உள்ள போனாரு, எல்லாம் பார்த்தாரு. பார்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு வெளியே வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து கவுண்டர்ல கேட்டா அவரு நோ ஃபீஸ்னு எழுதி கொடுத்துட்டா டாக்டர். ஏன்னு கேட்டா சொன்னாரு, அவரே ஊழியம் பண்றாரு, அவர்கிட்ட எப்படி காசு வாங்குறது? அதே இது அங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்தா விடுவானா? அவர் ஹிந்து. அவரு நான் எப்படி ஊழியம் பண்ற ஆள்கிட்ட காசு வாங்குறதுன்றாரு. அங்க கிறிஸ்தவன் தான் என்ன சொல்லலாம், பிஷப்பா அப்ப பாஸ்டருக்கெல்லாம் மேல இருக்கிறா நிறைய வரும், கூட ஒரு 1000 ரூபாய் போடும் பாரு இல்லையா? என்னங்க பரிதானம் அடிக்கும் போது எவ்வளவு புறஜாதி மக்கள் பரிதானம் வாங்காதவங்க இருக்கிறாங்கல்ல. நடிக்கிறவன் இருப்பான், சிலவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் தோணும். கள்ள காரியத்துக்கு தூரமாரு, பரிதானத்தை நினைச்சு அதை வாங்காத. கள்ள காரியம் பரிதானம் சொல்லி வரும்போது பெரும்பாலும் பணத்துக்காகத்தான் அந்த வேலைகளை ஜனங்கள் நினைச்சாங்க, செய்கிறவளா இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார் எல்லாத்தையும் விட்டு விலகிரு. அப்புறம் சொன்னார் 9ஆம் வசனத்துல, அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்லாம் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. ஏன் தேவன் என்னை ஏன் பசியினால வருத்துறார்? சில காலகட்டத்தில் எதுக்கு சில பாரங்களுக்கு உட்படுத்துகிறார் அப்படி கேட்டீங்கன்னா, அதெல்லாம் என்ன நீங்க அறிந்து கொள்வதற்காக. அந்நியனை ஒடுக்காதுன்னு சொல்லும்போது சொன்னாரு, நீ அந்நியனா இருக்கும்போது, நீ அடிமைப்பட்டு கிடக்கும் போது என்னெல்லாம் உபத்திரவப்பட்டிருப்ப, அதே மாதிரி கொஞ்சம் இவனை நினைச்சுக்கன்றாரு. நாங்க ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்றான், அடிமட்டத்திலிருந்து மிதிப்பட்டு மேல வரான். மேல இருக்கிறவன் டெய்லி மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா வச்சு செய்யறான், எவ்வளவோ கொடுமைப்படுத்துறான். அதெல்லாம் தாண்டிதான் மேல வரான். அப்ப கர்த்தர் மேல நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அதே சேட்டையை அவன் கீழே இருக்கிறவன் பண்ணக்கூடாது இல்ல. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை அந்த வழியை நான் கூட்டிட்டு போறேன்னு எதுக்கு? உன்னை எதுக்கு நான் பசியை கொடுத்தேன்? பசியில வருத்தப்படுறவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கன்னா. ஒரு தம்பி இதுல உண்டு, லைட்டா மைண்ட் சேஞ்ச் ஆன பையன். பட் ஆனா எல்லார் பேரு எல்லாம் ஞாபகம் இருக்கும். லைட்டா சேஞ்ச் ஆன பையன். நான் எத்தனை மணிக்கு கீழே இறங்குறேன்னு எப்படிதான் அவனுக்கு தெரியுமா? 10-20க்கு இறங்கினா கீழே நிப்பான். ஒரு நாள் வெளியே போயிட்டு 1:30க்கு வந்தீங்கன்னா அப்பதான் ரோட்ல நடந்து வருவான். நேத்து கூட வந்தான். டைம் மாறி மாறிதான் வாரேன், ஆனா கரெக்டா வருவான். எப்படி வரான்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நினைக்கிறாரு, எப்பா போ, உனக்கு இன்னைக்கு பசிக்க மகன் தந்துருவான், நீ போன அவன் நினைச்சிடாரு. அந்த டைம் இல்லைன்னா எப்படி கரெக்டா வர முடியும்? நான் தான் வேற டைம் இறங்குறேன், வேற இடத்துக்கு போறேன். நேற்று கூட நின்னான். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுவாரு, எப்பா சரி அவன் புறஜாதி மனுஷன் தான், ஆனா நீ என்ன பிளஸிங் சைன்ல என்ன உனக்கு என்ன சொத்தையே எழுதி கொடுக்க போற? ஒரு நேரம் பசி ஆத்த போற, செஞ்சுட்டு போயேன் பாரு. நம்ம சொத்தை எழுதி கொடுக்க போறோம்? அப்ப புறஜாதி மார்க்கத்தான் உலகத்தின் ஜனங்களே கர்த்தர் அப்படி பார்த்தாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பார்ப்பார்? அதை அடுத்த கட்டமா நீங்க யோசிச்சுடுங்க.
அப்ப நம்ம ஒண்ணும் செய்யல. அதிகாலங்களில் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க, பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிகளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, இத ஊழியத்துக்கு வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படி ஆட்களே கிடையாது. இருக்கிறதை கொடுப்பதற்கே பெரும் கஷ்டம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் அப்புறம் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாளுக்குள்ள வருகிறார். இன்னும் 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 நாள் நீ உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. ஓய்வு நாளுக்கு உண்டான அடுத்த பரிமாணத்தை கர்த்தர் இந்த பகுதியில் சுட்டி காண்பிக்கிறார். 6 நாள் வேலை செய், 7ஆவது நாள் ஓய்ந்திரு அப்படின்னு கர்த்தர் எதுக்கு சொல்றாருன்னா, உங்ககிட்ட வேலை செய்யறவன ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்ற சொல்லும்போது சொன்னார் பாருங்க. அடிமை பெண்ணுன்னு சொல்ல, அடிமை பெண்ணின் பிள்ளையும் கொஞ்சம் இலை பாராட்டுன்றார். என்ன அர்த்தம் பிரதர்? அடிமை பெண் உன் வீட்டுல அடிமையா இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா, அவ பிள்ளைய பார்க்கவும் முடியல, ஒரு நாளாவது அவ பிள்ளையோடு இருக்கட்டும் சொல்றாரு. அடிமை பெண் தானே சொல்லியிருக்கணும், அடிமை பெண் பிள்ளைன்னு ஏன் சொன்னாரு? ஒரு நாளாவது ஃபேமிலியா இருக்கட்டுப்பா, ஒரு நாளாவது அவன் பிள்ளைகளோட என்ன செய்யட்டும், லைஃப் என்ஜாய் பண்ணட்டும். வேலை 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 நினைச்சியாத, 7 நாளும் செய்யாத. அப்ப ஓய்வு நாளினுடைய அடுத்த ஒரு பரிமாணம் சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உன்னை சார்ந்தவர்களும் ஓய்ந்திருக்கட்டும்ன்றாரு. ஒரு கடைக்கு போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அண்ணே கடை லீவே விடுறது இல்லைன்னாரு. ஏன்னு, லீவ் விட்டாலே அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டேங்கான், ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவ் விட்டா குடிச்சிட்டு மலர்ந்துடுறான். சின்ன கடையில அதான் பிரச்சனை, பெரிய கடையில அதான் பிரச்சனை. மண்டையான ஒரு வேலை வேலைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான். இது எல்லா இடத்துல இருக்கிற பிரச்சனை தான். அதனால வசனம் சொல்லுது ஓய்வு நாள் பா. ஓய்வு நாள் 6 நாள் எல்லாத்தையும் செய்து முடித்த கர்த்தர் 7ஆவது நாள் டயர்டா இருந்ததுனால ஓய்வு எடுக்கல. கர்த்தருக்கு எது டயர்டு? அதை பரிசுத்தப்படுத்தி தனக்கும் தன் ஜனத்துக்கும் நடுவாய் உறவாடுகிற ஒரு ஆராதனை நாளாக, பரிசுத்த நாளாக தேவனாய் கர்த்தர் வைத்தார். அது ஓய்வு நாளுடைய முதல் கட்டமா கர்த்தர் நமக்கு சொல்லுவது. நான் டயர்டா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கல, 6 நாள் வேலை, 7ஆவது நாள் ஓய்வெடு. அந்த 7ஆவது நாள் எனக்குரிய நாள், அது பரிசுத்த நாள். அந்த நாளில நீ என் கூட உறவாடணும், அந்த நாள்ல நீ ஆராதனையில பங்கு பெறணும், சத்திய வார்த்தையை கேட்கணும். 6 நாள் நீ செஞ்ச தப்பெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்துக்குள்ள என்ன செய்யணும், கடந்து வரணும். அப்படி வச்சாரு. அது மாத்திரம் இல்ல, நீ 6 நாள் வேலை செஞ்சுதான் சாப்பிட்ட, 7ஆவது நாள்ல வேலை செய்யாமலே நான் உணவளிக்க வல்லவர் என்பதை உணர்த்தினார். 6 வருஷம் உழைப்பு, 7ஆவது வருஷம் ஃபுல்லா ஒரு உணவளிச்சார். நமக்கு மாத்திரம் உணவளிக்கல, பிரதேசிகள் ஏழை எளிய ஜனங்களுக்கு சேர்த்து உணவளிச்சார். அதனால போட்டிருக்குது 6 வருஷம் வேலை செய், 7ஆவது நாளத்துல தோட்டத்துல பலனை அறுக்காது, அதை அப்படியே விட்டு ஏழை எளிய ஜனங்கள் யார் வேணாலும் உன் தோட்டத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், அறுத்துக்கிட்டோன்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? 7ல் 1 கர்த்தருக்கு ஏழை ஜனங்களுக்குன்னு அர்த்தம். அதான் ஒரு அர்த்தம். ஆனா அந்த 7ல் 1 உழைக்காமலே கர்த்தர் கொடுத்தாரு. என்னன்னா, உன் நிலத்தை வச்சு உன் இனத்தை வச்சு நீ பண்ணிக்கன்னார். உழைச்ச காசு இல்ல அது, அது எடுத்தது போக மீந்து இருக்கிறதான காரியம். ஆனா எந்த மருந்து அடிக்காம எந்த வேலையும் செய்யாம 7ஆவது வருஷம் ஏழைகளுக்காக அது பலன் கொடுத்தது. 7ஆவது வருஷம் ஓஞ்சிதான் இருந்திருப்பாங்க, தோட்டத்துக்கு போய் தண்ணி வச்சிருப்பாங்களா, உரம் போட்டிருப்பாங்களா? எதுவுமே போடல. பட் ஆனா அது விளைஞ்சது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் உழைப்பை வச்சு உன் ஆசீர்வாதம் அல்ல, அதை உணர்த்துறாரு ஓய்வு நாள்ல. உன் உழைப்பை வைத்து உனக்கு ஆசீர்வாதம் அல்ல. 6 வருஷம் பிறகு 7ஆவது வருஷம் ஓய்வு. எகைன் இப்படியே பாத்தீங்கன்னா 7 7 49, 50ஆவது வருஷம் ஜூபிலி வருஷம். அப்ப 49 ஓய்வு, 50 ஓய்வு. லைஃப்ல ஒரு தடவை இருக்கும் எல்லாருக்கும். லைஃப்ல ஒரு முறை கண்டிப்பா எல்லாரும் அந்த ஜூபிலி இயரை நினைச்சுவாங்க, மினிமம் கிடப்பாங்க. இப்ப என்னாச்சு, 2 வருஷம் உழைக்கவே இல்லை, பட் கர்த்தர் சாப்பிட கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? உன் உழைப்பை வைத்து உன் வாழ்க்கை அல்ல. நீ ஓடி 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 உழைச்சி என்னமோ பெருசா சம்பாஷம் மாதிரிலாம் ரொம்ப ஓவரா டயலாக் எல்லாம் வாசிக்காத. நான் தான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்,
பிளஸ் பண்ணிருக்கிறேன். ஐயா, பல லட்சம் சம்பாதிச்சு ஆண்டியா கடனா இருக்கிறவன இருக்கிறான். சொற்ப காசை வைத்து கடனற்ற நிம்மதியான வாழ்க்கை, சொந்த வீடு சொந்த வாகனம்னு வாழுகிறவர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க வாங்குற சம்பளத்தோட கால்குலேட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறக்கோ, வீடு வாங்குறக்கோ, வாகனத்தை வாங்குறக்கோ உலகத்தை ஜனம் சொல்லும் சான்ஸே இல்லைங்க. ஆனா என்ன இருக்குது? அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப யாரு கொடுத்தா? அது யார் அருளி செய்தா? இது ஓய்வு நாள்ல விளங்க பண்ற அடுத்த காரியம். கடைசி காரியமா தான் கர்த்தர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல கொஞ்சம் உனக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன செய்யட்டும்? ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கும் போட்டு இம்சை பண்ணாத. யார? வேலை பார்க்கிறவன, அடிமை பெண்ண எல்லாம் இம்சை பண்ணாத. அவன் குடும்பத்தோட ஜாலியா என்ன செய்யட்டும்? இருக்கட்டும், இலை பாரட்டும். அவன் குடிக்கதானே போறான், அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை இல்லையா? கர்த்தர் ஓய்வு நாள் அவனுக்கு வச்சது போய் ஃபேமிலியா உட்காந்துறியா அப்படிங்கிறது தான் அடிமை பெண்ணுடைய பிள்ளைனார். நீங்க புரிஞ்சு கொள்றக்கா சொல்றேன். அப்புறம் பாருங்க, பலியை குறித்து அடுத்து பேச ஆரம்பிக்கிறா. கீழே 13ஆம் வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமா இருங்கள், அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்ல அந்த பேரை கூட சொல்லாதன்றார். வாயிலிருந்து அந்த பேரை கூட நினைச்ச வேண்டாம், வர வேண்டாம்ன்றாரு. என்ன செய்யறது பிரதர்? சிலர் அட்ரஸ் சொல்லும் போது கூட தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப கர்த்தர் அதுல குற்றப்படுத்துவாரா பிரதர்? அது அவருக்கு தெரியும். நீ தேவையில்லாதம அந்த நாமத்தை என்ன செய்யாத, வாயில உச்சரிக்காதன்னு அர்த்தம். அப்புறம் அட்ரஸ் கேட்டா மாத்தி சொல்ல அர்த்தம் இல்லை இல்லையா? என்னங்க, எண்ணூர்ல ஒரு மீட்டிங், என் நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் சொன்னாரு, அப்பா அஜித் ஜோகுமார் இருந்து போன் வந்துச்சு, போய் கொஞ்சம் மீட்டிங் பெர்மிஷன் கிடைக்கல, போய் பாருன்னு. நான் பார்க்க போனேன். அங்க ஒரு பாஸ்டர் வந்தான். அந்த பாஸ்டர் தான் மீட்டிங் நடத்துறாரு. உங்க அட்ரஸ் என்னன்னு கேட்டா பரலோகம்னாராம். அட்ரஸ் கேட்டா பரலோகம். எனக்கு ரொம்ப ஆவியில் வந்து இப்போ அங்க போயிட்டார். இப்போ பூமியில இல்ல, எங்க வாழ்றாரு? பரலோகத்துல வாழ்றேன். உடனே இவரு நக்கலா நம்பரு 33/3 இருக்காரு. இவருக்கு அது புரியல. அப்புறம் உடனே இவர் பதில் சொல்லிருக்காரு, என் வீடும் அங்கதான் இருக்குன்னு இருக்காரு பரலோகத்துல. உடனே அவர் உங்க வீடு எங்கன்னு கேட்டோடனே தாவீது வீட்டுக்கும் சாலமோன் வீட்டுக்கும் நடுவுல இருக்காரு. உடனே அங்க ஏன் அப்படின்னு இருக்காரு பாஸ்டர். அங்க இருந்தா பச்சை பாலை பாத்துக்கலாம், சாலமோனுக்கு நிறைய இருக்கு, அதனால அதை 1-2 பாத்துக்கலாம்னு சொல்லி நான் ஆண்டோட கேட்டு வாங்கியிருக்கிறேன். இவர் ஏற்கனவே குசும்பு, இவர்கிட்ட குசும்பு, ரெண்டுக்கும் நடுவில் நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னாராம். அதுக்கு பிறகு அட்ரஸ் சொன்னாராம். நான் சொன்னேன், இது எதுக்கு தேவையா அப்படின்னாராம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த குசும்பு எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பிரதர், அடுத்த பேர் எழுதக்கூடாது, இப்ப வேற அட்ரஸ் கூட லெட்டர்லாம் வேற வீட்டுக்கு போட்டோம். அட்ரஸ் கேட்டா அதுதானே கொடுத்தாகணும், அதுதான் என்ன செய்ய முடியும், செஞ்சாகணும். அதெல்லாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். தேவையில்லாம அந்த நாமத்தை என்ன செய்யாத, நீ உச்சரிக்காத என்பது அதனுடைய விளக்கம். நீ சரியா புரிஞ்சுக்கணும். நீ தேவையில்லாம அதை என்ன செய்யாத, பேசாத, உன் நாவல கூட வர வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா அது ஆண்டவர் பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. 24ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்களின்படி செய்யாமலும். அப்ப ஒண்ணு, நீ பணிஞ்சு கொள்ளாத, சேவிக்காத. 2வது, அந்த ஜனங்கள் செய்யறத நீ செய்யாத. அந்த ஜனம் பொங்கல் கொண்டாடிச்சுன்னு கொண்டாடாத, ஆயுத பூஜை கொண்டாடிச்சுன்னு கொண்டாடாத. அந்த ஜனத்துக்கு நிறைய பழக்கம் இருக்கு, நாள் பார்க்கும், நட்சத்திரம் பார்க்கும், ஒன்னையும் நீ பண்ணி தொலையாத அப்படின்னு ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் அழகா தெளிவா நம்மகிட்ட பேசுற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் செய்யாத, அதையும் நீ செய்யாத. அந்த சிலையை கூட என்ன பண்ணிரு, உடைச்சு போடுவாயாக. அப்ப வீட்டுக்குள்ள சிலை இருந்தா என்ன செய்யணும்? நீங்க தான் தீர்மானிங்க. நான் வந்து வீட்டுக்குள்ள என்னென்ன விற்கிறதுக்கு நான் பார்க்க முடியாது இல்லையா? உடைச்சு போட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு. நான் பாக்குறேன்னா இல்லையோ, யாரு பாக்குறா? கர்த்தர் பாக்குறாரு இல்லையா? கடைசியாக பலியை குறித்து பேசுகிறார். 14ஆம் வசனத்திலிருந்து, வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. பண்டிகைனால எதுக்கு? பலி செலுத்த மட்டும்தான் பண்டிகை, நன்றி செலுத்த மட்டும்தான் பண்டிகை. தேவனுக்கு பண்டிகைனால என்னன்னா அதுக்கு மாத்திரம்தான். பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். பண்டிகை கொண்டான்னு சொல்லிட்டு உடனே கர்த்தர் சொன்னார், என் சந்நிதியில வெறுங்கையோட
வராதேன்னாரு. பலி செலுத்துகிறவனுக்கு தான் தெரியும் அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு. செலுத்தாதவனுக்கு தெரியாது, கடைசி வரை தெரியாது. சிலருடைய பார்வையில 10 ரூபா நோட்டு பெரிய நோட்டு, காணிக்கை பை வரும்போது சிலருக்கு 100 ரூபா நோட்டு பெரிய நோட்டு. உனக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா, பலி செலுத்துவதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்னன்னு உனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, ஐயா நன்றியுள்ளவனாக எகிப்திலிருந்து புறப்பட்டாயன்னு ஏன் சொல்றாரு? உன்னை அங்கிருந்து கூட்டு வந்தா கொஞ்சம் நன்றியோடு இரு. எனக்காக பண்டிகை ஆசிரி. பண்டிகை ஆசிரியன்னு சொல்லும் போதே வெறுங்கையோட ஆலயத்துக்கு நினைச்சியாத வராத, என்கிட்ட வெறுங்கையோட வராத. ஏன் அப்ப ஆண்டு வந்து நீங்க கொடுக்குறது அவர் வாழ்றாரு? ரிவர்ஸ்ல யோசிச்சிடாதீங்க. அவர் போடுற பிச்சையினாலதான் நீங்கள் நானும் வாழ்றோம். ரிவர்ஸ்ல யோசிச்சு கூட நம்ம கொடுக்கறதுனாலதான் பிரதர் அவரே ஆண்டவரே சாப்பிடுறாரு நினைச்சிடாதீங்க. அவருடைய ஊழியமே நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. அது கிடையவே கிடையாது. அப்ப பலி அதுதான் ரொம்ப முக்கியமானது, பண்டிகை கொண்டாடுதல். அப்புறம் ஐக்கியல் என்ன சொன்னா, நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த பின்பு சேர்ப்பு கால பண்டிகை ஆசரிப்பாயாக. இதெல்லாம் நம்ம சொல்றோம், நீங்க உணர்ந்து செயல்படுகலாம் தெரியாது. இயர் எண்டில் எதுக்கு பிறகு சேர்ப்பு கால பண்டிகை அப்படின்னா, நான் என்னெல்லாம் சம்பாதிச்சு அறுத்தனோ அதுல எதெல்லாம் மீந்து இருக்கிறதோ அதுக்காக ஒரு பண்டிகை. சம்பாதிச்சுங்க, எத்தனை லட்ச ரூபாய் சம்பாதிச்சோம், இவ்வளவு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கணும், கடைசியில பாத்தீங்க அப்படின்னா வருஷ கடைசியில ஒண்ணுமே சேமிக்கல அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ள வராது. அப்ப ஆல்ரெடி சேமித்ததுக்காக நீ பண்டிகை கொண்டாடினாதான் அடுத்து சேமிப்பே வரும். கர்த்தர் எனக்கு சேர்க்க வச்சிருக்கிறாரு, இல்லைன்னா சம்பாத்தியத்துக்கு ஒரு பலி கொடுக்கணும், அப்புறம் சேர்த்ததுக்கு ஒரு பலி கொடுக்கணுமா பிரதர்னு கேட்காதீங்க திரும்ப. அதான் ஆல்ரெடி நான் சம்பாதிக்கும் போதே 10ல் 1 கொடுத்துட்டேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்ல கொடுத்த நடுவில் 2 ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விடுறேன் பாத்துக்கம்பர். அதான் அறுப்பு கொடுத்தாச்சுங்க, வாங்கின சம்பளத்துக்கு டைட்டு கொடுத்தாச்சு, சேர்த்ததுக்கு ஆண்டுக்கு ஒரு பங்கா அப்படின்னு கேட்காதீங்க. சேர்ப்பதற்கு கிருபை செஞ்சதே யார் தான்? ஆண்டவர் தான். தேவையற்ற செலவெல்லாம் தவிர்த்து, தேவையற்ற காரியத்தெல்லாம் தவிர்த்து, 4 விபத்துல இருந்து உங்களை காப்பாத்தி, அது வீணா புது பைக் வாங்க வைக்காம, கார் வாங்க வைக்காம, இப்படிப்பட்ட செலவினங்கள்லாம் தவிர்த்து தேவன் உங்களை சேர்க்க வைத்திருக்கிறார். அப்ப சேர்த்ததுக்கு ஒரு பலி செலுத்தணும் இல்லையா? அப்ப ஆண்டு அழகா சொல்றாரு, சரிங்க ஆல்ரெடி நம்ம டைத்து கொடுத்துட்டு இருக்கிறோமே, இப்ப அறுப்பு கால பண்டிகைன்னு ஒண்ணு அதுவார ஸ்பெஷல் காணிக்க வைக்கணுமா பிரதர்? வைக்கணும்னு ஆண்டு சொல்றாரு. சிலர் பாத்தீங்கன்னா கரெக்டா வைப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஆஸ்திகள்லாம் ஐஸ்வர்யங்கள்லாம் பெருகின பிறகு குறைச்சிருவாங்க. கேட்டா பிரதர் இவ்வளவு கடன் இருக்கு பிரதர். உனக்கு ஏன் கடன் வந்துச்சு? வச்சிருக்கிற கடன் 1 கோடியா இருந்தா வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி 10 கோடி. அப்புறம் நீ கடனை பத்தி பேசலாமா? 10 கோடி ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு பிரதர், அதுல 1 கோடி கடன் ஆயிட்டாரு பிரதர். 1 கோடி கடன் இருக்கு, அதனால அப்படி கூடாது. 10 கோடிக்கு என்ன நீ ஆண்டருக்கு பலி செலுத்தி இருக்க? கர்த்தர் கணக்கு கேட்பார், அவர் கணக்குல கரெக்டா இருப்பார், உங்களோட கரெக்டா அவருக்கு கணக்கு போட தெரியும். நீங்க டேலி கீழெல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி நீங்க அதெல்லாம் போட்டு இப்படி போடுவீங்க, அவரு துல்லியமா கணக்கு வச்சிருப்பாரு. அப்ப ஆண்டு அழகா தெளிவா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் பலி செலுத்தணும். அப்புறம் சொல்ல பாருங்க, வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும், 17ஆம் வசனம், 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னதியில் வர கடவர். அது நீங்க 3 தடவை தான் வரணுமானா, ஆதியில ஆண் மக்கள் வருவது கடினம். ஏன்னா ஆடு மாடுகள் இருக்கும், மேய்க்கணும். 120 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருந்தா அந்த சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரே ஆலயம் இருந்துச்சு, அங்க வந்து சேரணும். அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டி. 10 நாள் 15 நாள் ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. இப்பெல்லாம் நிறைய பிரச்சனை. சான்றாக தான் சொன்னாரு, வீட்டை திறந்து போட்டு வந்தா கூட வீட்டுக்குள்ள கல்லாம் வரமாட்டான், நீ என் சன்னிதானத்துக்கு வரும்போதுன்னு சொல்லி வாக்கெல்லாம் பண்ணாரு. வர வைக்கிறது சொன்னாரு, என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது நீ வீட்டை திறந்து போட்டு கூட வா, உன் வீட்டுக்குள்ள எவனும் வரமாட்டான்லாம் வாக்கு பண்ணாரு. அதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். எனக்கு நம்மள மாதிரி கிடையாது. ஏன் 3 தரமாவது மினிமம் கர்த்தர் ஆண் மக்களை வர சொன்னார்னா, அந்த பண்டிகை கொண்டாட்டத்திலாவது வந்து நீ சந்தோஷமா கர்த்தருக்கு பலி செலுத்து. ரெகுலரா வர முடியாது பிரதர், இன்னைக்கு யாரும் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை பிரதர் எனக்கு தொழில் இருக்கு சொல்ல முடியாது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை தொழில் இருக்கு வர முடியல. திங்கக்கிழமை காலையில் ஒரு ஃப்ரெண்டு வந்தான், உடனே பைக்ல ஏறி டூருன்னு போயாச்சு. இப்ப கர்த்தர் கேட்பார்ல, உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது. இப்ப ஒரு நண்பர் வந்தாரு, உடனே படத்தால ஏறி எங்கேயோ போறீங்க எங்க போறேன்னு கேட்பாருல. அப்ப 2 தடவை கேட்பாரு, பதில் சொல்ல தெரியல. 3ஆவது தடவை அங்க எங்க உருட்டி விடுவாரு, அப்புறம் எழும்பி வருவான். இதுதான் நடக்கும். பைபிள் வசனம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. அப்ப ஆண்டு சொல்ல 3 முறையாவது ஆண் மக்கள் என்ன செய்யணும்?
வரணும். அது கீழே சொல்றாரு பாருங்க, உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களின் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலில் சமைக்க வேண்டாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பேரு அவருடைய உள்ளத்தில் இருக்கு. யாருடைய உள்ளத்துல? கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்குது. என் பேர் யார் இருக்குது? தேவனிடத்தில் இருக்கிறது. அழகாய் தெளிவாய் வசனங்கள் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு, எச்சரிக்கையாயிரு, என் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, என் வாக்குக்கு செவி கொடு, நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இவ்வளவு காரியங்களை நான் ஃபாலோ பண்ணும்போது நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் எனக்கு உண்டாகுது. அப்பொழுது என்னை யார் பகைத்தாலும், என் சத்துருக்கள் எது நிமித்தமா எனக்கு சத்துருக்களா இருந்தாலும் தேவன் நம் பக்கம் வந்து நிற்கிறார். என் பிள்ளைக்கு அவன் சத்துரு, நானும் அவனுக்கு சத்துரு. இப்ப உடனே அழிஞ்சிருவாங்களா பிரதர்? பைபிள் சொல்லுது உடனே அழிய மாட்டாங்க. நீ பெருக பெருக அவர்கள் அழிவார்கள். அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, இப்போ வாசிக்கலாமே. யாராவது ஒருவர் 29ஆம் வசனத்திலிருந்து, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை முன்னின்று துரத்தி விடுவேன். கர்த்தர் சொல்ல, உனக்கு பாதிப்பு இல்லாதபடி உன்னை விரட்டுவேன்றார். ஒரு அர்த்தம் என்னது? ஒரே நாள்லங்க, இப்ப நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரே நாள்ல இன்னைக்கு டேட்ல எல்லாரும் அழிஞ்சு போனாங்கன்னு வச்சுக்கிறேன், என்ன இம்மிடியா என்ன நடக்கும்? செத்த பிணத்தை தூக்குறதுக்கு ஆள் இருக்காது. அது அழுகிய நாத்தத்துல நீங்களும் செத்து போயிருவீங்க. விதைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. சரிங்க, அப்படியே காடா வளர்ந்துடும். வயல் நிலம்லாம் இப்ப என்ன ஆயிரும்? விதைக்க முடியாம அறுப்பு மிகாம ஆயிரும். அப்ப என்ன ஆகும் பிரதர்? பாம்புகள்லாம் பெருகிரும், வனவிலங்கெல்லாம் பெருகிரும். வாழ முடியாத தேசமா என்ன ஆயிரும்? எவ்வளவு ஞானம் உள்ள கத்துருவார். உன்னை காடானுக்குள்ள உள்ள விடுவேன், கொஞ்சம் கொஞ்சமா நீ பெருக பெருக அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பேன், அவர்களுக்கு இதெல்லாம் நீ சுதந்திரிப்பேன். இப்ப கர்த்தர் இதன் மூலமா எனக்கு என்ன பாடம் சொல்றாரு பிரதர்? உன் விரோதிக்கு விரோதியா தான் இருப்பாரு, ஆனா நீ பாதிக்கப்படாதபடி உன் விரோதியே உன் சத்துருவே உன் எல்லைகளை விட்டு தேவன் அகற்றுவார். விளங்கிட்டா? உனக்கு பாதிப்பே வராது. பாதிப்பே வராம என்ன செய்வாரு? கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துவார். இதால பெரிய பாதிப்பு வருமா? உடனே உங்களை விட்டு தட்டி விட்டுருவார். டபால்னு பேரையை பிடிச்சு நினைச்சிருவார், வெளியே தள்ளி விட்டுருவார். சத்துருக்களால் நமக்கு பாதிப்பு வராது. தேவன் அகற்றுவார். எப்படி அகற்றுவார் பிரதர்? உங்களுக்கு பாதிப்பு இல்லாம அகற்றுவார். பிரதர் வேலையில ஒரு பெரிய சத்துரு இருக்கான் பிரதர், நாளைக்கே வேலையை விட்டு போயிடுவானா? நாளைக்கே போக மாட்டான். அவன் மூலமா ஒன்ன சரிப்படுத்துவாரு. உனக்குள்ள என்னென்ன காரியம் மாற்ற வரணுமோ அதுக்கு நேரம் ஒப்பு கொடுக்க வைப்பாரு. நீ தேவனுடைய பிள்ளை என்கிற இந்த அடையாளத்துக்குள்ள வந்த உடனே உன் சத்துரு விளக்கப்படுவான். என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படியே படிப்படியா உனக்கு பாதிப்பு இல்லாம தேவன் அகற்றுவார். இதுதான் இதுல அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம். சில நேரத்தில் என் சத்துரு உடனடியா அகற்றப்பட்டுட்டானே எனக்கு ஒரு பாதிப்பு வரும். உடனடியா அகற்ற வேண்டியதை உடனடியா அகற்றுவாரு. அவர் நல்லாவே தெரியும். நீங்க ஒன்னும் தீர்மானிக்காதீங்க. ஆனா அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள இருந்த பெரிய காரியம் என்னன்னா, உனக்கு விரோதினா எனக்கு விரோதியான்ட்டாரு, உனக்கு சத்துருனா எனக்கு சத்துருன்னாரு. இந்த வார்த்தையின்படி வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை நிறைவேற்றுறாரு. உன் சத்துரு ஏன் சத்துரு? இவ்வளவு ஆழமானது ஒரு வார்த்தை இல்ல? அப்ப உண்மையாகவே பிள்ளையாருங்க, மகனாருங்க, மகளாருங்க. மகன் மாதிரிலாம் இருக்க வேண்டாம். டைரக்டா மகனா மகளா இருந்துட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, உன் சத்துரு என் சத்துரும் பாரு. எவ்வளவு ஆழமானது ஒரு வார்த்தை. இப்ப சத்துரு எப்படி எழுப்பப்படுறான் பிரதர்? அது பிசாசானவனா எழுப்பப்படுறான். பிசாசு என்ன செய்யறான் பிரதர்? நஞ்ச விதைக்கிறான், நைஸா விதைக்கிறான். வசனம் சொல்லுது, தூங்கிட்டு இருக்கும் போது
நல்ல விதைகளோடு களையும் சேர்த்து என்ன பண்ணிட்டான்? விதைச்சிட்டான். நீங்க தூங்குற டைம் தான் அவன் விழித்திருக்கிற டைம். இன்னையில இருந்து ராத்திரி நான் தூங்கவே மாட்டேன் பிரதர் அப்படின்றாதீங்க. நீங்க விழிப்பில்லாத இருக்கிற நேரம், பிசாசு விழித்து கொண்டிருக்கிற நேரம், நீங்க விழிப்பில்லாம இருக்கிற நேரத்துல உங்களுக்குள்ள என்ன விதைச்சிருவான்? களைய விதைச்சிருவான். களை எப்ப தெரியும் பிரதர்? முளைக்கும் போது தெரியாது, வளர்ந்து கதிர் விடும் போதுதான் தெரியும். பைபிள் வசனம் அப்படி சொல்லுது. டூப்ளிகேட் ஒரிஜினல் எப்படிதான் இருக்கும்? ஒரே மாதிரிதான் இருக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் நோட் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வரும். எப்படி கண்டுபிடிப்பது? அந்த நீங்க ரிசர்வ் வங்கிங்கிறதுல இனிஷியல் தப்பா இருக்குன்னு போட்டிருப்பான், ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்னு போட்டிருப்பான். உன்னை விட ஞானவான் யாரு? டூப்ளிகேட் நோட் அடிக்கிறான்ல அவன் லூசா ரிசர்வ் பேங்குக்கு ஸ்பெல்லிங் தப்பா போடுறது. கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதுக்கு பேர் தான் டூப்ளிகேட். வளரும் போது தெரியாது, வளர்ந்து கதிர் விடும் போதுதான் தெரியும். இதுல கதிர் இருக்கும், டூப்ளிகேட்ல என்ன இருக்காது? கதிர் இருக்காது. அப்படின்னா என்ன பிரதர்? கனி இருக்கும், அதுல என்ன இருக்காது? கனி இருக்காது. மற்றும் ரெண்டு ஒரே மாதிரி சத்தம் போடும். டூப்ளிகேட் ஊழியக்காரர் அவரு நல்ல ஊழியக்காரரை விட வேகமா சத்தம் போடுவார், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வித்தியாசம் தான், கனி இருக்கோ கனி இருக்காது, கதிர் இருக்கோ என்ன இருக்காது? கதிர் இருக்காது. சத்தம்லாம் ஒரே சத்தம் தான் வரும், அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அப்படிதான் ஆண்டு சொல்ல. எப்ப பிரதர் விதைய விதைச்சான் பிசாசு, சத்துரு எப்ப வந்து அந்த விதையை விதைச்சான்? நீங்கள் விழிப்பில்லாத இருக்கும்போது. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா காலி பண்ணிடுவோம். ஏன்னா அவ்வளவு விழிப்பா நம்ம இருக்கும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வந்து விதைச்சிட்டார், பிடுங்கி போட்டலாமா பிரதர்? அடுத்த கேள்வி வருது. ஆண்டுகிட்ட போய் கேட்கிறாங்க, இப்படி விதைச்சிட்டான் எல்லாம் வளர்ந்துருச்சு, பிடுங்கிறவா? கர்த்தர் சொன்னார், இல்ல இல்ல அப்படியே விட்டுரு. இப்ப நீ பிடுங்கன்னா நல்ல பயிரும் சேர்ந்து இப்ப என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும், நல்ல பயிரு சொத்துரும். அறுப்பு காலத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐயா தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பாதிக்கப்படாதபடி தேவன் உங்கள் சத்துருவையும் விரோதிகளையும் உங்கள் எல்லைகளை விட்டு அகற்றுவார். எப்படி நடக்குது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி தேவன் நீக்கி போட்டார் உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், தன்னால் அந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, அவர் என்னெல்லாம் சொல்றாரு அதை எல்லாம் செய்யுங்க. அவர் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன்னா அதுல எதெல்லாம் உணர்த்தப்பட்டிருக்கிறீங்க, சரி சரி இதை நம்ம செய்யணும். நான் இந்த கள்ளத்தனத்துக்கு நான் தூரமா இருக்கணும், தவறான சம்பாத்தியத்துக்கு நான் தூரமா இருக்கணும். ஏதோ உன்னை கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருப்பேன், ஏதோ ஒன்று உங்களோட இடைப்பட்டு இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கே கீழ்ப்படின்னு ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம், மீதி வேலையை யார் பாத்துக்கிடுவா? கர்த்தர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஏற்ற காலத்தில் அப்படியே அழகா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்வார். யாருக்கு பாதிப்பு இல்லாம? உங்களுக்கு பாதிப்பு இல்லாம தேவனாய் கர்த்தர் செய்து முடிப்பார். பாதிப்பு இல்லாம செய்து முடிப்பார். ஏன்னா இன்னைக்கு அதுதான் நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கிறது. அதை நீங்க விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு இன்னும் அவன் இதாலேயே பிரதர் சத்துரு இப்படி இருக்கிறான், நல்லாதானே இருக்கிறான், என் விரோதி நல்லாதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்பு இல்லாதபடிதான் தேவன் நடத்துவாரு. இதனால உங்களுக்கு பாதிப்பு வரணும்னா செய்ய மாட்டார். உங்க ஓனர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஓனருக்கு பாதிப்பு வந்தா யாருக்கும் பாதிப்பு வரும்னு அர்த்தம். நிறைய ஒர்க்கருக்கு அது புரியாது. அவன்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு வைத்தறிஞ்சிட்டே இருப்பான். அவன் நல்லா இருந்தா தான் உனக்கு சம்பளம் வரும். என்னைக்காவது மனசுல தோணுச்சுன்னா உனக்கு ஏதாவது ஃப்ரீயா ஏதாவது என்ன செய்யும் கிடைக்கும், ஏதாவது போனஸ் கிடைக்கும். போனஸ் இந்த வருஷம் தரலையே, இந்த வருஷம் தரலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தோணுச்சுன்னா வரும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? எங்க ஓனர் கெட்டு போன நினைச்சா கம்பெனி மூடிடுவாரு. கம்பெனி மூடிட்டா உனக்கு வேலை போயிடும். அதே சம்பளத்தில் அதே வேலையில வெளியே வேலை கிடைக்குமா பிரதர்? தேடி பார்த்தா தெரியும். எல்லாருக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சை தானே, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் எல்லாருக்குமே. போய் இறங்கி பார்த்தான்னு தெரியும். என்னங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கணவரும் மனைவி எல்லாரும் மோசமானவங்க, இவ்வளவு தள்ளி விட்டுட்டு அடுத்தவளை கட்டி அடுத்த உறவை பாருங்க, அதை விட 7 மடங்கு. என்னங்க அப்ப என்ன செய்யறது? இவ்வளவு தள்ளிடலாம் அவ்வளவு தள்ளிடலாம், தள்ளி என்ன செய்ய போற? எல்லாருக்கும் அப்படிதான் தோணும், அப்படிதானே? அடுத்தவங்களை பார்க்கும்போது தானே தோணும். நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, சத்துரு பார்த்தெல்லாம் பயப்படாத, விரோதியை பார்த்தெல்லாம் பயப்படாத. நீ பாதிக்கப்படாதபடி அந்த எல்லா காரியங்களும் உன்னை விட்டு என்ன செய்யப்படும்?
விளக்கப்படும், அகற்றப்படும். தேவனாய் கர்த்தர் அப்படிதான் வாக்கு பண்றார். நீ மாத்திரம் சொல்லை கேட்டு கவனமாய் நன்றாய் கேட்டு அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து. அதன சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு முந்தின வசனம் சொல்ல சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து. அவருடைய சமூகம் என்ன? இந்த ஆராதனை வேலை, சபைக்கு வர்றது, ஆலயத்துக்கு வர்றது, உட்காருவது, இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்து கவனமா இருந்து. இங்க வந்து கால் மேல கால் போட்டு ஆட்டாம வர்றதுல எச்சரிக்கை, வந்து அமர்ந்திருப்பதில் எச்சரிக்கை, அமைதியா இருப்பதில் எச்சரிக்கை, பேசுகிற காரியத்தில் எச்சரிக்கை. இதெல்லாம் பைபிள் போதிக்கிற ஆராதனை எப்படி எல்லாம் நடந்து கொள்ளும் காரியத்துல அதெல்லாம் வருது. பேசுகிற காரியத்துல மாறுத்துறமா வேற ஒண்ணு என்ன பண்ணிடாத, வித்தியாசமா பேசிடாத. இப்படிலாம் கர்த்தர் ஆலோசனை சொல்லி எச்சரிக்கையா இருந்து சொல்றத நல்லா கேட்டு சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாகில் தேவனுன் சத்துருக்கு சத்துருவாக எதிர்விடுவார். அது நடந்தே தேரும். பிரதான சத்துரு நமக்கு பிசாசானவன். துணை சத்துருக்கள் அவன் மூலமாய் இந்த உலகத்துல பிசாசானால் எழுப்பப்படுகிற மற்ற மக்களா இருக்கிறான். நிறைய பேர் எழுப்புவான், தேவையில்லாம எழுப்புவான், தேவையில்லாம காரியங்கள் எழுப்புவான், பொறாமையில எரிச்சல் எழுப்புவான். செபிக்கலாமா? இப்போ அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். அவன் ஏன் தேவையில்லாம பகைச்சான் தெரியாது, ஆனா பயக்கும்படி பிசாசு எழுப்பினான். அதான் உண்மை. நீங்க தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உன் சத்துருக்கு நான் சத்துருவா இருப்பேன், உன் விரோதிக்கு நான் விரோதியா இருப்பேன். இவ்வளவு அன்பான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. உங்க பெற்றோருக்கு ஒரு சத்துரு இருந்தான்னா இந்த உலகத்துல அவ உங்களையும் சேர்த்தான் பகைப்பான். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்க ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நீங்கள் அவ்வளவாய் வெறுக்கிறீங்களா? சொல்றதெல்லாம் கேட்டுனாரு அந்த லிஸ்ட்ல நீங்க இதெல்லாம் படித்து உணர்ந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஒப்பு கொடுங்க. தேவையில்லாத நட்பு வேண்டாம். நீ தேவையில்லாத கொடுமையான சாட்சியாய் மாறாதபடி எல்லாத்தையும் கலவாத, தீயவளோடு கலவாத, துன்மார்க்கரோடு கலவாத, அபாண்டமான வார்த்தை வரும்போது ஏற்றுக்கொள்ளாத, தவறான ஆட்களை எக்ஸாம்பிளா வைத்துக் கொள்ளாத. தேவனாய் கர்த்தர் ஒவ்வொன்னா கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள். தேவனுக்கு கடைபிடிக்க வேண்டிய பண்டிகைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள். இன்னைக்கு இது எல்லாத்தையும் உணர்ந்து இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு நேராக அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய மாறாத கிருபையின் கரம், இரக்கத்தின் கரம், தேவனுடைய மகிமையின் கரம் இந்த வேளையில் அன்பு பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரத்தக்கதாக செபிக்கிற ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதும் பலன் செய்வதாக. உனக்கு சத்துருனா எனக்கு சத்துருன்னு சொன்னீரே, உமக்கு விரோதினா எனக்கும் விரோதின்னு சொன்னீரே. அப்படிப்பட்டதான அந்த அன்புமிக்க தேவனுக்கு ஆண்டவரே உமக்குள்ளே அடங்கி ஒடுங்கி நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகள் பூரணமான அந்த அர்ப்பணிப்புகள் இருக்கவும், தேவனுடைய ஆவியானவர் செயல்பட்டு நீர் மகிமையான காரியங்களை நிறைவேற்றவும் எங்கள் சர்வ வல்லவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.